இமேஜின் பண்ணி பாருங்க. மிடில் கிளாஸ் மென்னு சேலரி வாங்குறாங்க. வந்த உடனே ரெண்ட் பே பண்றாங்க, பில் பே பண்றாங்க. ஆனா, சிலிண்டர் காலி ஆயிருச்சு. கடைக்கு போய் கேட்டா, எல்பிஜியோட ரேட்டு ரூ. 930. ஹலோ ஆல், நான் சங்கர். வெல்கம் பேக் டு த சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் ஆல் ஆஃப் யூ ஆர் டூயிங் குட். இன்னைக்கு டொமஸ்டிக் யூஸ் எல்பிஜி ரூ. 930 எட்டியிருக்கு. ரூ. 60 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. முன்னாடி ரூ. 868 இருந்தது. இதுவே பிஸ்னஸ்க்கு யூஸ்க்கு பண்ற சிலிண்டர் 16 கிலோ முன்னாடி ரூ. 1899, இப்ப ரூ. 115 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இமேஜின் பண்ணி பாருங்க. நம்ம நாடு தான் ஒரு வீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு சமைக்க கேஸ் தேவைப்படுது. ஆனால் நம்ம கிட்ட கேஸ் இல்லை. நெய்பர் வீட்டில் போய் கேஸ் வாங்குகிறோம். நெய்பரு சொல்கிற விலை தான் கேஸ் நிர்ணயிக்குது. அவன் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இங்கே நம்மளுக்கும் இன்க்ரீஸ் ஆகுது. இது நெய்பர் வீட்டிலேருந்து வாங்கிறது தான் இம்போர்ட்ஸ். மிடில் ஈஸ்டில் வார் போயிட்டுருக்கு, அங்கே டென்ஷன் போயிட்டுருக்கு. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸில் ஈரான் எந்த கப்பல் வந்தாலும் தாக்குதல் நடக்கும் அப்படின்றான். அது இங்கே பெட்ரோல் ப்ரைஸு, எல்பிஜி, எல்என்ஜி இது எல்லாமே அடி வாங்குது. இப்போ டொமஸ்டிக் யூஸு எல்பிஜி ரூ. 60, பிஸ்னஸ் யூஸு ஆல்மோஸ்ட் டபுள் ரூ. 115 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதனால் யார் இம்பேக்ட் ஆகுறாங்க அப்படின்னு பார்த்தா, மிடில் கிளாஸ் ஃபேமிலி, டீ கடை ஓனரு, சின்ன ஹோட்டல்ஸு, சொல்லணுன்னா மொத்தம் இந்தியாவுமே அஃபெக்ட் ஆகுது லிஸ்ட்டில். அடுத்த தடவை ஒரு டீ கடைக்கு போயிட்டு நீங்கள் டீ வாங்குறீங்க, ரூ. 2 ஏறி இருக்கு அப்படின்னா, அதுக்கு காரணம் சக்கரை விலை ஏறல, நம்மளோட சிலிண்டர் விலை தான் ஏறி இருக்கு.